நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை வைகாசி மாதத்தில் இந்த நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி 17 தேதி வரையில் வரும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள், என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் உங்கள் நற்காலத்திற்கு வழிகாட்டும் வார ராசி பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்கும், அடுத்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதற்கு தான் சுய ஜாதகம்ங்கிறது வேறு, பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இந்த இப்படிலாம் இருக்கும், அது சில பேருக்கு முழுமையாக அப்படியே பொருந்திடும். அதனால தான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது. இந்த வார ராசி பலன் மூலமாக நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது, தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நிம்மதி, வாழ்க்கையில் செழிப்பு பெற பரிகாரங்களை செய்ய மறக்காதீர்கள். இந்த வாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்களா, நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் செஞ்சுட்டு வாங்க. 12 ராசி பலன்கள் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு விளக்கு போடுங்க, வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணுங்கள். 26ஆம் தேதி அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வருது. 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியெல்லாம் வருது. ஸோ இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? மே மாதம் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜென்மத்தில் குரு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி இப்போ தான் சில விஷயங்கள்லாம் இப்போ இந்த குரு பயிற்சியானது முடிஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் திருப்தி தருவதாக இருக்கும். ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா என்றாலுமே பார்த்திங்கன்னா செலவுகளும் கடன்களும் வாங்கவும் நேரிடும். சில நேரத்தில் கடன் வாங்குறதோ பொருளாதாரத்தில் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் தலை எடுக்கிறீங்க, கொஞ்சம் கடனும் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது. ஸோ கணவன் மனைவி இடையில் அந்நுண்ணியம் அதிகரிக்கும். ஸோ அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு சொத்து விஷயமாக சில நல்ல செய்திகளும் வரும். அதே போல் சில தடங்கல்களும் நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் சில மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. வேலையில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வேலை செய்யணும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமையும். குழந்தைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய செய்வீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே, இதை சொல்லி நீங்கள் இந்த வாரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். நல்லா அமோகமாக இருப்பீங்க. அதே போல் தினமும் காலையில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது விளக்கேற்றின உடனேவே ஒரு 27 முறை இந்த ரிஷபராசிக்கான இப்போ இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னீங்களே ஆனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை வரும். அதே போல் உங்களோட உறவினர்கள் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிப்பாங்க. நான் செஞ்சது தப்பு, ஏதோ நான் கோபத்தில் பேசிட்டேன், கோபத்தில் சில விஷயங்கள் நடந்துருச்சு, ஸோ அதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனம் வருந்தக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதே போல் பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஐடி துறையில், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய கணினி தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக யாரையும் இந்த வாரத்தில் நம்பி ஏமாற வேண்டாம். யாருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஒருத்தர் சொல்கிற ஆர்டர் போடுறாங்கன்றதுக்கோசரம் உங்களுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட டிக்னிட்டி ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப அந்த பெண்கள் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்கள், வண்டியில் போகக்கூடிய பெண்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு போயிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை செய்யுங்க. சுபம், வாழ்க வளமுடன்.